தற்போது ஒரு அண்மை செய்தி. திரைப்படத்தில் நடிக்க இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என டிடிஎஃப் வாசன் மனு அளித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை பகுதியில் அதிவேகமாக காரை ஓட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய நிலையில் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் காவல்துறை தன் மீது தவறாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக டிடிஎஃப் வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் தான் படத்தில் நடிப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திரைப்படத்தில் தான் நடிக்க இருப்பதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என டிடிஎஃப் வாசன் தெரிவித்துள்ளார். தன்னால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அவர் வாதம் தெரிவித்துள்ளதை தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். என் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானதுதான். நீதித்துறையை நம்பி இருக்கிறேன். எனக்கான நீதி கிடைக்கும் என வீதிக்கு வீதி நம்புகிறேன். வீதிக்கு வீதி மதுபான கடைகள் இருக்கு பின்புலம் இல்லாமல் வளரும் இளைஞரை இப்படித்தான் முடக்குவீர்களா என மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு ஆஜராக சென்ற போது டிடிஎஃப் வாசன் முழக்கமிட்டதால் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு என்பது ஏற்பட்டது. பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றமானது தடை விதித்திருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த நிலையில் தான் டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலமாக ஊராக சுற்றி வருகிறார். அதனை கார் ஓட்டியபடி வீடியோவாகவும் பதிவு செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் கடந்த 15ஆம் தேதி இரவு 7:50 மணிக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அவர் என்னுடைய காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதாக செயலை காரின் டேஷ்போர்டு கேமராவில் பதிவு செய்த டீன் டுரட்டல்ஸ் என்ற ஐடிஎல் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாக மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ்தான் அண்ணாநகர் காவல்துறையினர் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பின்னர் இது தொடர்பான விசாரணைக்காக சென்னையில் இருந்து டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இதனையடுத்து மரணத்தை விளைவிக்கும் வகையிலும் பிறருக்கு மரணம் உண்டாகும் என்ற தெளிவுடன் ஒரு வாதனத்தை இயக்கியதாக 308 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பைக் ஓட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது காரில் பேசியபடியே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதாக டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவரை தற்சமயம் மருத்துவ பரிசோதனையில் அனைத்தும் நிறைவு பெற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிற பொழுதுதான் நான் ஒரு இளைஞன், நான் வளரக்கூடாதா, எனக்கு பின்புலம் ஏதுமில்லை என்று சொல்லி அவர் சத்தமிட்டிருக்கிறார். அதே போல அவருக்கான மிகப்பெரிய திரைப்படத்தில் நான் நடிக்கவிருக்கிறேன், அதை காரணத்தினால் எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்றும் அவர் மனு அளித்திருக்கிறார். டிடிஎஃப் வாசனை பொறுத்தவரையில் அதற்கான ஆவணங்கள் என்று கேட்ட பொழுது இருக்கிறது என்று சொன்னவுடன் நீதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட 2:40 மணிக்குள் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீதிபதி அந்த ஆவணங்களை ஒப்படைக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவருக்காக அந்த ஜாமீன் மனு என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிய வருகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக அவர் மகிழ்ச்சி அடைவார். இருப்பினும் கூட நீதிபதிகள் முழுமையான ஆவணங்களை விசாரித்துவிட்டு அதே போல எதிர்தரப்பு வாதங்களை நாம் கேட்டோமானால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் அவர் முழுமையாக எழுதி கொடுத்திருக்கிறார். நான் காரு அல்லது வாகனங்கள் 2 சக்கர வாகனத்தை நான் பயன்படுத்த மாட்டேன், ஆபத்தை விளைவிக்கும் வண்ணம் நடந்து கொள்ள மாட்டேன் உறுதிமொழியை கொடுத்துவிட்டு தலாதங்களில் ஈடுபடுவது என்பது வேடிக்கையான ஒன்று. அதை காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, பிற இளைஞர்களை தடுக்கும் வண்ணமாக அவர் நடந்து கொள்கிறார் போன்ற விவாதங்கள் நடைபெற்று தற்போது 2:40 மணிக்கு ஆவணங்கள் கொடுக்கிற பட்சத்தில் அதற்கான அந்த ஜாமீன் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தெரிய வரும். தகவலுக்கு நன்றி மதிவாணன்.